ஏற்கனவே மனவேதனையில் இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய கட்சி, அந்த கட்சியில் இப்படி நடக்குதுன்றப்ப எங்களுடைய வேதனையை சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனையாக பேசியிருக்காரு ஒருத்தர். ஆனால் இந்த வேதனையிலையும் நமக்காக நின்று பதில் சொல்லிட்டு போயிருக்கார். அதை நம்ம பாராட்டியாகணும். யார் அவர்? பாமக நிர்வாகி ஜி.கே. மணி அவர் தான். அவரை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன்னா தாடி கீடிலாம் வச்சுட்டு எப்போ நம்ம க்ளீன் ஷேவில் ஷார்ப்பாக இருக்கிற மனுஷன். ஆனால் நிறத்து தாடி லைட்டாக வச்சுட்டு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில், சால்ட் அண்ட் பெப்பர்னு சொல்ல முடியாது, டல் லுக்கில் அவர் வரும்போது, என்ன சார் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டவுடனே அவர் வேதனையை கொட்டி தீக்குறார். அது கேட்கல அடுத்து நம்ம என்னத்தை இவர்கிட்ட கேள்வி கேட்டு பாவம் அவரே வெந்து போயிருக்காரு, நொந்து போயிருக்காரு அப்படின்னு நம்மளையே ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு பேசியிருக்காரு ஜி.கே. மணி அவர்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் இதுதான் பெரிய வேதனையாக இருக்குது. ரொம்ப வேதனைப்படும் பொருளாக இன்றைக்கி எல்லோரும் வேதனையில் இருக்கிறான். இதிலேருந்து மீண்டு வரணுங்கிறது தான் எங்கள் ஆசை. ஆனால் இதுக்கு இடையில் ஜி.கே. மணி கூட்டணி பேசுகிறான், அப்புறம் ஒரு கட்சி அந்த கட்சி கூட கூட்டணி சேர போகிறான், அந்த கட்சியில் சேர போகிறான். இப்படிலாம் 45 வருஷமாக உழைக்கிற, உண்மையாக இருக்கிற, விசுவாசமாக இருக்கிற, மனசாட்சியோடு நடக்கிற என்ன கொச்சப்படுத்துறது, கேவலப்படுத்துறது ஒரு திட்டமிட்ட மோசடியாக இருக்குது. இது ரொம்ப வேதனை அளிக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜகவுடைய சொற்களை கேட்டுட்டு செயல்படுறதாகவும், அவர் அதனால தான் திமுகவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும், பாஜகவுடைய கண்ட்ரோலில் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அரசியல் களத்தில். அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டப்போ அதுக்கு இப்போ ஜி.கே. மணி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வர்றவங்களாம் அந்த கூட்டணி பற்றி நிறைய விஷயம் பேசுவாங்க, அதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆனால் முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் முடிவெடுத்து கலந்து பேசி அதுக்கப்புறமா பொதுக்குழுலாம் கூட்டி எல்லாரையும் கேட்டு, செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டி கேட்டு முடிவு பண்ணுறது தான் எங்கள் கட்சியில். யாருமே தனியாக ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை வெளியில் இருக்கவங்க சொல்கிறத முடிவாக ஏற்றுக்கிறது அப்படின்றதெல்லாம் எங்கள் இதில் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஜி.கே. மணி அவர்கள். இல்லை, உங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க, அவங்க கூட்டணி அதை பற்றி பேசுகிறாங்க. எங்கள் கூட்டணியை பொறுத்த வரையில் எங்கள் மருத்துவரையாவும் எங்கள் சென்னை மருத்துவர் அன்புமணியும் எடுக்கிற முடிவு தானே தவிர தனிப்பட்ட முறையில் யாரும் எடுக்கிற முடிவு இல்லை. அவங்க முடிவெடுத்த பிறகு தான் அந்த முடிவு கூட செயற்குழு பொதுக்குழு மற்றவங்களாம் கருத்து கேட்டு தான் எடுப்பாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் இல்லை. இப்போ கூட்டணியில் யார் வேணாலும் பேசலாம், அது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லலாம். தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறதுனால இப்போ ஏதாவது கருத்து சொல்லலாம், அதுக்காக பல விமர்சனங்கள் வரலாம். விமர்சனத்தை தாங்கிக்க முடியாத விமர்சனமாக இருக்குது.